வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹவு டு டேக் சென்டம் இன் மேக்ஸ். நான் எப்படி எடுத்தேன் அதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு 4 டிப்ஸ் வச்சுருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 4 கீ பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் டே 1. இந்த டிப்ஸோட விளக்கம்லாம் உங்களுக்கு பின்னாடி வர கொடுக்குறேன், சரியா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, சால்வ் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கொஷினுமே நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பார்ட் வைஸ். ஓகேவா? ஸ்டடி பார்ட் வைஸ், இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 4th டிப் என்னென்னா, இது லாஸ்ட்டாக இருந்தாலும் லீஸ்ட் கிடையாது, சரியா? சூஸ் யுவர் பெஸ்ட் டைம். உங்களோட பெஸ்ட்டு டைமை சூஸ் பண்ணுறது, இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரியா? ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே நினைப்பீங்க, டே 1 நம்மளுக்கு தான் 10th ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சே, நம்ம டே 1 தான் மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நோ டென்ஷன், உங்களுக்கு இதை பற்றின டென்ஷனே தேவையில்லை. அப்புறம் நீங்கள் நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு, ஐயோ நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே, மற்றவங்க அதாச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு மற்றவங்களோட அவங்கள கம்பேர் பண்ணுறது. அந்த மாதிரி டென்ஷன்லாம் அவங்களுக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா மற்றவங்களோட அவங்கள கம்பேர் பண்ணிக்காதீங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு ஓன் டேலண்ட்டை கடவுள் கொடுத்துருப்பாங்க. அதனால மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க, சரியா? அப்புறம் எதுக்கு டென்ஷனே வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் வாட் இஸ் யுவர் டே, தட் இஸ் யுவர் டே 1. புரிஞ்சிருக்குமே? இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த நாளில் இருக்கீங்களோ அந்த நாளை டே 1 கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த நாள்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்போ கீழே எழுதியிருக்கிறது யாரையுமே ஹர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, சும்மா ஒரு ஜாலிக்கு தான் எழுதியிருக்கேன், சரியா? ஸ்மார்ட் பீப்புள் வில் திங்க் லைக் திஸ் டூட். சாரி. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் டிப் பார்க்கலாம். ஒரு தாரக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுத போகிறேன்னு வைங்களேன், கடைசி 2 ஸ்டெப் வந்திருப்பேன். 2 ஸ்டெப் தானே, இதான் நம்ம ஈஸியாக எழுதிடலாமே, இதெல்லாம் எதுக்கு செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு அந்த லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் மட்டும் செய்யாமல் மிச்சம் உள்ள ஸ்டெப்ஸ்லாம் செஞ்சுட்டு போவேன். கரெக்டாக எக்ஸாமில் அந்த கொஷின் கேட்குறப்போ அந்த லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் எனக்கு வராது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பார்த்த சம்ஸை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ஏதாவது சிங்கிள் டைம் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் டிப் பார்க்கலாம். இதுதான் வெரி இம்பார்ட்டண்டான டிப். இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் சொல்கிறேன். ஓகே, தேர்ட் டிப் என்னென்னா, நான் சொன்னதுதான் ஸ்டடி பார்ட் வைஸ். அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னுங்க, அதில் நார்மலாக என்ன இருக்கும், 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும், 5 மார்க் இருக்கும், கிராஃப் ஜாமெட்ரி இருக்கும் உங்களோட மேக்ஸ் கொஷின் பேப்பர் அப்படின்னா. இப்போ ஸ்டடி பார்ட் வைஸ் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு அதை பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்ட் எடுத்துக்கோங்க. 1 மார்க்கில் புக் பேக்கில் எப்படி ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வந்துடும். அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த 10 to 12 கொஷின்ஸையும் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு 12 மார்க்ஸ் இருக்கும், அப்படி தானே? நெக்ஸ்ட்டு கிராஃப் ஜாமெட்ரி பார்த்துருங்க. கிராஃப் ஜாமெட்ரி எல்லாத்தையுமே பார்த்தா 8 2 16 மார்க்ஸ் அதுலேயே வந்துடும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன, அதுலேயே உங்களுக்கு ஒரு 28 மார்க்ஸ் கையில் கிடச்சிரும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் பார்க்கணும் சென்டம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லா சம்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சென்டம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு வெறி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லா சம்ஸுமே பார்க்கணும்.
ஆனால் நீங்கள் எல்லா சம்ஸையுமே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்படின்னா இப்போ ஒரு சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸில் நடத்தும் போதே வீட்டில் வந்து நீங்கள் அந்த சம்மம் ஒரு வாட்டியாவது போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அந்த சம் அந்த மாடலில் வர சம்மை இந்த மெத்தடு மட்டும் பார்த்து வச்சிங்கன்னா கூட உங்களால் அந்த எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். ஸோ என்னோடய பேட்சில் பார்த்திங்கன்னா ஓன் கொஷின் தான் கம்பல்சரியாக கேட்டாங்க. கம்பல்சரி கொஷின் நம்ம புக்கில் 999 9+99 அந்த சம் இருக்குல்ல, அதில் தான் 7 வச்சு கேட்டாங்க. ஸோ அதை நான் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மெத்தடை மட்டும் பார்த்து வச்சிங்கனாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டிப் என்னென்னா, சூஸ் யுவர் டைம். நீங்கள் மார்னிங் பர்சனா இல்லை நைட் பர்சனா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நைட் பர்சன் தான். பேசிக்கலி நைட்டில் வந்து மேக்ஸ் பார்த்தா எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் அப்படி போகும். சம்ஸ்லாம் டக்கு டக்கு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவேன். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் என்னால் எழுத முடியாது. அந்த மாதிரி நீங்கள் மார்னிங் பர்சனாக இருந்தால் நீங்கள் மார்னிங் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எப்படி உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் மேக்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு மேக்ஸ் வந்து நல்லா வரும். நல்லா வரும்னு சொல்கிறத விட உங்களோட மைண்டில் நல்லா நிற்கும், எப்போவுமே மறக்காது. ஓகே, அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அப்புறம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் அண்ட் ஆல் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். நான் வந்து பெரிய ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். சரி, அவங்களோட எக்ஸாம்ஸ்லாம் எல்லாமே நல்லா பண்ணணும். அப்புறம் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து சென்டம் எடுத்திருக்கேன். அதுக்காக நான் சில யூடியூப் சேனல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவேன். அந்த சேனல் வந்து என்ன சேனல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.